வெல்கம் டு இந்திரா வெங்கடேஸ்வரன்ஸ் கிச்சன் கும்பகோணம். அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே நியூ இயரை நல்லபடியாக செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணேன். நியூ இயர் அன்றைக்கி நான் இன்றைக்கி சாரங்கபாணி கோயிலுக்கு தான் நான் போயிருந்தேன். நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணோம். ரொம்ப உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதுனால ஓரளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு விட்டாச்சிங்க. நல்லா அருமையான தரிசனம் அன்றைக்கி. நான் அன்றைக்கி போயிருந்தது கும்பகோணம் சாரங்கபாணி கோயில். ரொம்ப சக்தி உள்ள சாமிங்க இது, பெருமாள் தான். ரொம்ப அருமையான தரிசனம். நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வெளில வந்தாச்சு. சாரங்கபாணி கோயிலுக்கு பக்கத்துலேயே உச்சிப்பிள்ளையார் கோயில், அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பாதாம் பால் சுட சுட கொடுக்குறாங்கங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நானும் என் ஃப்ரெண்டு கலையும் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வந்தோம். 2 பேருமே இந்த பாதாம் பால் சாப்பிட்டோம். நீங்களும் கும்பகோணம் வந்தீங்கன்னா இந்த பாதாம் பால் ட்ரை பண்ணுங்கள். உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு ஆப்போசிட் கார்னரில் இருக்குது. பாதாம் பருப்புலாம் நிறையா கட் பண்ணி போட்டிருந்தாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சமத்தா இருக்கியா? அம்மா போயிட்டு வந்துடுறேன். புதன்கிழமை நியூ இயர் நாங்கள் ஃப்ரைடே சுக்கிரன் கோயில் கிளம்பிட்டோம். சுக்கிரனை பார்த்துட்டு சூரியன் கோயிலுக்கு போயிடலான்னு போயிட்டோம். அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கிற சிபி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போகாதன்னு சொல்லிட்டு அழுகுறான். உனக்கு நான் எங்கேயும் போகக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும், வீட்டில் யாராவது இருந்தால் தான் பேசாமல் இருப்பான், இல்லைனா அழுவான். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கலையோட காரில் தாங்க நாங்கள் இன்றைக்கி சுக்கிரன் கோயிலுக்கு வந்தோம். இந்த வெள்ளை இருக்கு விநாயகர் வீட்டில் வச்சிங்கன்னா வேலை தடை, தொழில் தடை, திருமண தடையெல்லாம் எந்த தடையாக இருந்தாலும் நீங்குன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வெள்ளை இருக்கு விநாயகரை வாங்கிக்கிட்டோம். அடுத்து நம்ம கோயில் உள்ளே போயாச்சுங்க. இங்கே வீடியோ அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் உள்ளே சாமியெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுக்கலை. வெளி பிரகாரத்தை மட்டும் எடுத்தாச்சுங்க. அடுத்து நாங்கள் போய் சாமியை தரிசனம் பண்ண போகிறோம். சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சுங்க. ரொம்ப நேரம் சாமிகிட்டே நின்று சாமி கும்பிட்டோம். சுக்கிர பகவான் ரொம்ப சக்தி உள்ளவருங்க. நம்மளுக்கு வேண்டியது எல்லாமே கொடுக்குறவர் அவர் தான். சுக்கிரனை நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு மகாலட்சுமியோட அருள் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இது கஞ்சனூரில் தாங்க இருக்குது. கும்பகோணத்துலேருந்து ஒரு 17 கிலோமீட்டரில் இருக்குது. சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வெளிப்பிரகாரத்துக்கு வந்தாச்சுங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், நல்லா இருக்குது. இங்கேயுமே கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. சுக்கிரனை வழிபட்டுட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு. வெளியில் கடையில் பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம விருப்பப்படுறவங்க பணம் கொடுத்து வாங்கிக்கலாங்க. எல்லா பிரசாதமே நல்லா இருந்துச்சு. வாங்கிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். அடுத்து சூரியன் கோயிலுக்கும் போயிட்டு தரிசனம் முடிச்சாச்சுங்க. சூரியன் கோயிலில் வீடியோ எடுக்க முடியல, ஸோ நான் எடுக்கலை. சூரியனார் கோயிலுக்கு வெளியிலேயே இந்த நார்த்தம்பழம் ஜூஸ் கடை வச்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வெறும் பழத்தை மட்டும் தாங்க புழிஞ்சு கொடுக்குறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கடையில் பார்த்தீங்கன்னா பருத்திப்பால் அல்வா ஒரு சிஸ்டர் வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது. அல்வா நல்லா இருந்தது. இது கோதுமை அல்வா. இவங்க எப்போதுமே இங்கே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இங்கே சேல் பண்ணுவாங்களாம். நீங்கள் போனீங்கன்னா, அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிஸ்டர் கடையில் இந்த அல்வாவை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நாங்கள் வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் சுக்கிரன் கோயிலுக்கு போனோம். அன்றைக்கி போனால் தான் நல்லதுன்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம இப்போ வந்திருக்கிறது கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில். எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு பிரியான்னு சொல்லிட்டு கரூரில் இருக்காங்க. அவங்க அப்பா கும்பகோணம் நாகேஸ்வரன் கோயிலில் ஈஓவாக இருந்தாங்க. அவங்களோட மண்டாபடி கும்பேஸ்வரன் கோயிலில் இன்றைக்கி மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மண்டாபடி. அதில் என்னை போய் கலந்துக்க சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், பதிர்பாதம்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு நாள் காலையிலே சிவனை தரிசிச்சுட்டு போனால் 1 மாதம் ஃபுல்லாகவே கோயிலுக்கு வந்ததுக்கு சமமாக. என்னோட நகரில் இருக்கிற ஃப்ரெண்டுங்க எல்லாருமே நான் அழைச்சிட்டு போயிட்டேன். ரொம்ப அருமையான தரிசனங்க இது. கரூர்லேருந்து அவங்க ஏற்பாடு பண்ண மண்டாபடியில் என்னை கலந்துக்க சொல்லிட்டாங்க. நான் என் ஃப்ரெண்டுங்களோட போய் நான் கலந்துக்கிட்டேங்க. சிவன், மங்களாம்பிகா, முருகன் எல்லாருக்குமே அருமையான அபிஷேகம், ஆராதனை எல்லாமே சிறப்பாக நடந்தது. கிட்டையே இருந்து ரொம்ப சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சுங்க. காலையில் விடிய காலையில் 4 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயாச்சுங்க. போயிட்டு 6 மணிக்கெல்லாம் பூஜை எல்லாமே முடிஞ்சிருச்சு. வெளியில் பிரசாதம் கொடுத்தாங்க. எனக்கு ஏற்கனவே மண்டாபடியில் நான் கலந்துக்கிட்டதுனால எனக்கு தனியாகவே ஒரு டப்பாவில் பிரசாதம் கொடுத்தாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப அருமையான தரிசனம். கும்பகோணம் வந்தீங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் கோயிலை தரிசனம் பண்ண மறக்காதீங்க. சிவன், மங்களாம்பிகை ரொம்ப சக்தியுள்ள சாமி. மங்களாம்பிகை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி நான் தரிசனம் பண்ணுவேங்க. காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பி 4:20க்கு தாங்க கோயிலுக்கே வந்தோம். நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சு வெளியில் வந்தாச்சு. மங்களம் யானையை பார்க்க வந்தாச்சுங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே வரும்போதே அவ்வளோ கூட்டம். இன்றைக்கி இந்த குளூர்லேயே கூட, இந்த மார்கழி மாத குளூரில் கூட அவ்வளோ கூட்டம் இன்றைக்கி கோயிலுக்கு வந்தாங்கங்க. இன்றைக்கி கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு யானையை கூட கட்டி போட்டுட்டாங்க. வெளி சைடு கொண்டு வரலை. ஃபுல்லாகவே கட்டை கட்டிட்டாங்க. யானை வர முடியாது அது நினச்சா கூட. அந்த தைரியத்தில் தான் போய் யானைகிட்ட போய் நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். ஆதி கும்பேஸ்வரர் கோயில்லையுமே கும்பாபிஷேக பணி நடந்துகிட்ருக்குங்க. சீக்கிரமாகவே கும்பாபிஷேகம் வரப்போகுது. நீங்கள் எல்லாருமே கலந்துக்கங்க.
சாமியை நல்லபடியாக கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வெளில போயிட்டோம். வெளில போய் ஒரு கடையில் காஃபி சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கே போனோம். தொடர்ந்து என் பொண்ணுங்க வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. காலேஜ் ஸ்கூலுக்கு போகணும், டிஃபன் செஞ்சு கொடுக்க சொல்லி ஃபோன் பண்ணாங்க. உடனே கிளம்பி போயாச்சு. போய் அவங்களுக்கு டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்த பிரசாதத்தை வச்சு வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி போட்டு, எப்போதுமே சாம்பிராணி போடும்போது வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி இது நல்லபடியாக சாமி வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சிங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே விளக்கேற்றிருங்க. நீங்கள் இந்த நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். டூர் போனீங்களா, கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து கோயிலுக்கு போனதை உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.